3.5 இங்க எக்ஸசைஸ்க்கு நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். இந்த ரேஷனல் ரூட் தியரம் அப்படிங்கறத ஏன் யூஸ் பண்றோம்? ரேஷனல் ரூட் தியரம் இப்போ ஒரு பாலினாமியல் வந்து ஆட் டிகிரில இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஜீரோவா வருதான்னு பார்ப்பீங்க. ஸோ ஜீரோ வரல. இன்கேஸ் ஜீரோ வரல, சம் ஆஃப் ஈவன் பவர் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆட் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ஈக்குவலான்னு பார்ப்பீங்க. அப்பவும் வரல. ஸோ அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய பாலினாமியல் ஈவன் டிகிரில இல்லை. இப்போ எக்ஸ் பவர் 4 அப்படி ஈவன் டிகிரிலையும் இல்லை. அப்போ அடுத்த கேஸ் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னா ரேஷனல் ரூட் தியரம். அது ட்ரை கரெக்டா வருமான்னு ட்ரை பண்றோம். அப்ப ரேஷனல் ரூட் தியரம்னா என்ன செய்வோம்னா, சப்போஸ் உங்களுடைய ஈக்குவேஷன், அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் an x power n up to plus a1 x plus a0. ஸோ இப்படி ஒரு பாலினாமியல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற பாலினாமியலுக்கு p by q இது ஒரு ரேஷனல் ரூட். ஓகேங்களா? அதனால ரேஷனல் ரூட் தியரம் சொல்றோம். இந்த p by q அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் ரூட்டா இருந்ததுன்னா, if this p by q is a root அப்படின்னு சொன்னா p என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், q என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலி p அப்படிங்கிறது அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபேக்டர் ஆஃப் a0 இருக்கணும். ஸோ இந்த p இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ p is factor of a0 அப்படிங்கறத satisfy பண்ணணும். and q அப்படிங்கிறது factor of an. this q is factor of an இருக்கணும். ஸோ இது வந்து நீங்க மைண்ட்ல ஞாபகம் வைக்க வேண்டியது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியலைனாலும் நான் சம் சொல்லி தரும் போது இந்த ரூல் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஃபேக்டர்லாம் எடுத்து எழுதுவோம். இப்போ சப்போஸ் இதில் 3 நம்பர் இருக்குன்னா 3யோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும். அப்போ இந்த 3ங்கிற நம்பருக்கு +r-1 +r-3ல நம்பர்ஸ் உள்ள எடுத்துக்கலாம், ஃபேக்டரா எடுத்துக்கலாம். இதில் இன்கேஸ் உங்களுக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ +r-1 +r-5 இதெல்லாம் ஃபேக்டர் ஆஃப் the factor of the q. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம நிறைய காம்பினேஷன்ல p by q எழுத முடியும். இப்போ +r-1 +r-3 ஸோ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம்னா +1/3 அண்ட் -1/3. ஸோ இந்த மாதிரி கரெக்டா. ஸோ இதே மாதிரி நீங்க நிறைய ரேஷனல் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரையல் அண்ட் எரர்ல இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு சொன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அதால லாங் டிவிஷன் போட்டோம்னா நமக்கு கோஷன் பிளேஸ்ல ஃபேக்டர் கிடைக்கும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் 2 zeros கால்குலேட் பண்ணிடலாம். இதான் ரேஷனல் ரூட் தியரத்துடைய ப்ரொசீஜர். இந்த ரேஷனல் ரூட் தியரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கப்பா. சுதர்ஷன் டவுட் இருக்கா? நோ மேம். சோ புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. ருபேஷ்க்கு டவுட் இருக்கா? இல்ல மேம். இல்ல. சோ இதுக்கு அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுல வந்து டைப் 1 டைப் 2 அப்படி சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பாலினாமியல் ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருப்பாங்க, p of x is equal to x power n p of 1/x. நம்ம கொடுத்துருக்க பாலினாமியலை இந்த ஃபார்மட்ல எழுத முடியும்னா இது வந்து டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இல்ல p of x p of x is equal to -x power n p of 1/x இப்படி எழுத முடிஞ்சா இது டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஆனா நம்ம சம் செய்யும் பொழுது இதே இந்த பேட்டர்ன்ல நம்ம யூஸ் பண்றது இல்ல சம்முக்குள்ள. இதை விட ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம புக்லயே தியரம் இருக்கு.
ஆக்சுவலி தியரம் 3.6ல அழகா ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்படி காமன் டேர்ம் எடுத்து கொண்டு வந்து டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறதுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். நம்ம சம்ம பார்த்த உடனேயே இது டைப் 1 டைப் 2 கால்குலேஷனே போடாமல் சொல்லலாம். இது டைப் 1ல உள்ளது டைப் 2ல உள்ளது நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுடைய நம்மளுடைய பாலினாமியல் ஈக்குவேஷன் an x பவர் n an minus 1 x பவர் n minus 1 இப்படி போயிட்டே இருக்கு. a1 x பவர் 1 a0. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷன்ல an இஸ் ஈக்குவல் டு a0 இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும். அண்ட் an minus 1 ஈக்குவல் டு a1. இந்த an minus 1 a1 சேமா இருக்கும். இப்படி நீங்க எழுதிட்டே போகலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னு சொன்னா இதை டைப் 1 சொல்றோம். திஸ் இஸ் டைப் 1. டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ டைப் 2 எப்படின்னா an ஈக்குவல் டு மைனஸ் a0 இருக்கும். an minus 1 மைனஸ் a1. ஸோ இந்த மாதிரி உங்க கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னா டைப் 2. இது டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நீங்க பாலினாமியல பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6x பவர் 5 பிளஸ் x பவர் 4 மைனஸ் 43x கியூப் மைனஸ் 43x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த 6 சேமா இருக்கா? திஸ் இஸ் an is equal to a0. இங்க actually 1. இது a4. Actually இது a5. இங்க பவர் 5 இது a5. a5 is equal to a0. a4 is equal to a1. இந்த டேர்முக்கு ஈக்குவலா இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு சேமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறது இந்த தியரத்தை யூஸ் பண்ண நம்ம டைப் 1 டைப் 2ங்கிறத நம்மளால டிசைட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது an equal to a0, an minus 1 equal to a1 and going. இது டைப் 1. அண்ட் ஃப்ரண்ட்ல மைனஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா டைப் 2 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைப் 1 டைப் 2 இதை திரும்ப ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். டைப் 1ல ஆட் பவரா இருந்தா ஈவன் பவரா இருந்தா, டைப் 2ல ஆட் பவரா இருந்தா ஈவன் பவரா இருந்தா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மேம் எஸ் மேம் அங்க ஈக்குவல் நம்பரா தான் அதே இன்டு பண்ணுவோம் மேம். எதுமா? இதோ இங்க கீழே போட்டுருங்க 6x5 பிளஸ் அது ஈக்குவல் நம்பரா இருந்தா அதே இன்டு பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண சொல்லல. இந்த டைப் 1ங்கிறத காட்டுறேன். an equal to a0. ஆக்சுவலி இது a5. a5ம் a0 சேமா இருக்கு. பிளஸ் 6 பிளஸ் 6. இது பிளஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 43 மைனஸ் 43. ஓகே ஓகே. இப்படி சேமா சம்ம பார்த்த உடனே இது டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போ டைப் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாரு. சார் டைப் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள். 6x power 5 minus 41x power 4 plus 97x cube minus 97x square plus 41x minus 6 is equal to 0. Plus 6 is equal to minus 6. Minus 41 is equal to plus minus 41 plus 41 plus 97 minus 97. So இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? a5 is equal to minus a0. இது வந்து a4. a4 is equal to minus a1. புரிஞ்சுதா? அந்த நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ சேமா இருக்கும். ஆனா ஃப்ரண்ட்ல உள்ள சைன் வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கும். ஓகே. அப்ப இந்த மாதிரி உங்க क्वेश्चन இருக்குன்னா டைப் 2ன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்ப டைப் 1 டைப் 2லயே ஆட் பவர் ஆட் டிகிரியா இருந்தா ஈவன் டிகிரியா இருந்தா, அண்ட் டைப் 2ல ஆட் டிகிரி ஈவன் டிகிரி அடுத்த கேட்டகரி. டைப் 1 டிசைட் பண்ண பிறகு ஆட் பவரா இருந்தா என்ன செய்யணும், ஈவன் பவரா இருந்தா என்ன செய்யணும், சொல்றது புரிந்துதா? எஸ் மேம். ஓகே. இந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து இந்த கான்செப்ட் தரவா கத்துக்கிட்டோம்னா சம் செய்யும் போது கன்ஃபியூஷனே வராம செஞ்சுட்டு இருக்கலாம்.
கான்செப்டே தெரியாது, சும்மா அந்த சம்மை மட்டும் நான் கத்துக்கிறேன்னா அந்த சம்மை மட்டும் லேர்ன் பண்ணனா அந்த சம்ல டவுட் இருக்காது. அதை விட்டு லிட்டில் பிட் லைட்டா சேஞ்சஸ் இருந்தாலும் உனக்கு புரியாது. ஓகே, இப்போ இந்த டைப் 1ல ஆட் ஈவன், டைப் 2 ஆட் ஈவன், அது ரூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ல உள்ளதை நம்ம பார்க்கலாம். டைப் 1 reciprocal equation. So type 1 reciprocal equation இந்த ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஆட் பவரா இருந்தா, ஈவன் பவரா இருந்தா. இப்போ ஆடா இருக்கு அப்படின்னா டைப் 1 அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது an is equal to a0, an minus 1 is equal to a1 and going. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சேமாவே இருக்கும். அண்ட் டைப் 1 கீழே இங்கே அதே தான், an is equal to a0, an minus 1 is equal to a1. இந்த கோஎஃபிஷியன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்கேஸ் அது ஆட் பவர்ல இருந்ததுன்னு சொன்னா, இதுல நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. நான் அடுத்த புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த லைனை காட்டுறேன். டைப் 1ங்கிறது இதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. டைப் 1ல ஆட் பவர்ல இருக்கு. ஆட் பவர்ல இருந்தா -1 இஸ் a ரூட். இது நீங்க ஞாபகம் வைக்கணும். டைப் 1ல ஆட் டிகிரி அப்படின்னு சொன்னா -1 இஸ் a ரூட். -1 ரூட்னா என்ன? x+1 இஸ் a ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ x+1 ஃபேக்டரா இருக்கும் பொழுது உங்களுடைய பாலினாமியல் ஈக்குவேஷனை x+1ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கோஷன்ட் கிடைக்கும். ஸோ இப்படி டிவைட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் லாங் டிவிஷன் போடலாம், சிந்தரி டிவிஷன் போடலாம், நம்ம சாய்ஸ். ஸோ உங்களுடைய பாலினாமியல் ஈக்குவேஷனை இந்த பிளேஸ் எழுதுறீங்க, இந்த x+1 இங்கே போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா வி கெட் அ கோஷன்ட். இந்த கோஷன்ட்டை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆட் டிகிரி டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இல்லை இது ஈவன் டிகிரி அப்படின்னா, ஸோ ஈவன் டிகிரியா இருந்ததுன்னு சொன்னா இதை பார்த்தோன்னே சொல்லுவீங்க இது டைப் 1 சொல்லிட்டு. ஆனா ஈவன் டிகிரில இருக்கு. ஸோ ஈவன் டிகிரினா, வெயிட் a minute. ஸோ ஈவன் டிகிரியா இருக்கு. இந்த டேர்ம் உங்களுடைய ஈக்குவேஷனை rearrange the terms. So rearrange or rewritten. So rewritten the given equation. Rewritten the given equation, given polynomial equation. So உங்க polynomial equation rewrittenனா வேற ஃபார்மேட்ல எழுதுவோம், ஆனா அதே ஈக்குவேஷன் தான். ஸோ என்ன டேர்ம்ஸ் வர மாதிரி எழுதுவோம்னா, in terms of x square plus 1 by x square, in terms of x plus 1 by x, இந்த டேர்ம்ஸ் வர்ற மாதிரி நம்மளுடைய ஈக்குவேஷனை ரீசேஞ்ச் பண்ணுவோம், ரீரிட்டன் வேற ஃபார்மேட்ல எழுதுவோம். ஸோ இப்படி எழுதின பிறகு இந்த x plus 1 by x இருக்கு இல்லையா, this term taken as a y அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். ஸோ இப்படி எழுதின பிறகு y is equal to x plus 1 by x. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணா ஈக்குவேஷன் ஃபுல்லா சாதாரண ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல மாறிடும். ஸோ இப்படி ஒய் ஸ்கொயர் அப்படி ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனா மாறிடும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு ஒய்க்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒய்ல இருந்து அடுத்து எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஈவன் டிகிரி டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இந்த டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைலாமா? நோ மேம். ஓகே. இப்போ டைப் 2 பார்க்கலாம். நம்மளுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அங்கங்கே ஒவ்வொரு சம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தாதான்
டைப் 1ல ஆட் டிகிரி, டைப் 1ல ஈவன் டிகிரி, டைப் 2ல ஆட் ஈவன்றப்போ ஃபுல் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா மட்டும்தான் கவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ டைப் 2 ரெசிப்ரோக்கல். டைப் 2 reciprocal equation. So இதுலயும் odd degree, even degree ரெண்டா classify பண்ணலாம். So first an is equal to minus a naught இருக்கும். an minus 1 is equal to minus a1. So இதே தான் இங்கேயுமே இருக்கும். an is equal to minus a naught, an minus 1 is equal to minus a1 and going. அது நம்மளுடைய ஈக்குவேஷன் டிகிரியை பொறுத்து டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். So இந்த ஃபார்மேட்டை பார்த்த உடனே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் டிகிரி, ஈவன் டிகிரி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸோ டைப் 2ல ஆட் டிகிரியா இருந்தா, டைப் 2ல ஆட் டிகிரியா இருந்தா x is equal to actually 1 is a root. அதாவது x is equal to 1. இந்த 1ங்கிறது வந்து ரூட்டா இருக்கும். So 1 x is actually 1 எழுதிக்கலாம். 1 is a root இருக்கும். So 1 ரூட்டா இருந்தா அடுத்து என்ன சொல்லுவோம்? x minus 1 is a factor. Then division. Divisionன்றப்போ இதுல வந்து உங்க given equation உள்ள எழுதுறீங்க. x minus 1ஆல டிவைட் பண்றீங்க. இதுல ஒரு quotient கிடைக்கும். இந்த quotient ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஜீரோஸ், அதாவது சால்வ் பண்றது தானே. இது எல்லாமே சால்வ் த ஈக்குவேஷன் தான் கொடுக்க போறாங்க. அப்போ ஈக்குவேஷனோட டிகிரி எத்தனவோ அத்தனை ரூட்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த கோஷன்ட்டை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஜீரோஸ் கிடைச்சிரும். இது வந்து டைப் 2ல ஆட் டிகிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ ரூட், மஸ்ட் பி அ சொல்யூஷன். ஃபேக்டர்னு வரும்போது சைன் மாறி வரும். அடுத்தது இதே இது ஈவனா இருந்ததுன்னா, இதுல நீங்க கவனிக்க வேண்டியது டைப் 2 ஈவன். டைப் 2 ஈவன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்மட் இதுதான். an is equal to minus a naught, an minus 1 is equal to minus a1. இது ஓகே. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, x is equal to 1 and x is equal to minus 1 ரெண்டுமே சொல்யூஷனா இருக்கும். இது ரெண்டுமே சொல்யூஷன்ஸ். என்ன ஆயிடுது? x minus 1 is a factor, x plus 1 is a factor. ஃபேக்டரும் போடும்போது சைன் மாற்றி எழுதுவோம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா x square minus 1 is a factor. x square minus 1 is a factor. உங்களுடைய polynomial equation, அதாவது given equation, இது x square minus 1ஆல் டிவைட் பண்ணிட்டா இதுல ஒரு கோஷன்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோஷன்ட் அகைன், இந்த கிடைக்கலையா கோஷன்ட், இந்த கோஷன்ட் so write the quotient in terms of x square plus 1 by x and x plus 1 by x இந்த ஃபார்மட்ல எழுதுவோம். அப்ப டைப் 1ல உள்ள ஈவனுக்கும் டைப் 2ல உள்ள ஈவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை சேர்த்து பார்க்கலாமா? ஸோ இது டைப் 1ல உள்ள ஈவன், இது கொஸ்டினோட ஃபார்மட். இதை பார்த்தோன்னா டைப் 1 நீங்க டிசைட் பண்றீங்க. இது டைப் 1ல ஈவன் அப்படின்னு ஒன்னையே நம்மளுடைய அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபார்மட்டுக்கு எழுத முடியும். இந்த ஃபார்மட்ல எழுதுறது எப்படி அப்படிங்கிறது சம் நான் நடத்தும் போது இந்த ஃபார்மட்ல இருந்தா x square plus 1 by x square in terms of x square plus 1 by x square and x plus 1 by x எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சம் வரும்போது அது எப்படி நம்ம டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி கொண்டு வரணுங்கிறது சம் நடத்தும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். x plus 1 by x ஒய்யா எடுக்கிறோம். ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யா மாறும். அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபர்தரா சால்வ் பண்றது ஈஸி. இன் டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல ஈவன் டிகிரியா இருக்கு.
ஸோ இது கொஸ்டினோட ஃபார்மட். an is equal to minus a naught, an minus 1 is equal to minus a1, x is equal to 1 and x is equal to minus 1 are solution. ஸோ இதுல ஒன் மோர் திங் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கொஸ்டின்ல மிடில் டேர்ம் கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். மிடில் டேர்ம் கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். ஒன் ஆஃப் த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காட்டுறேன் பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல நான் நடத்தும்போது சம் காட்டுறேன். மிடில் டேர்ம் ஜீரோவா இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு இருக்குன்னா நடுவில் உள்ள டேர்ம் இருக்காது, ஒரு டேர்ம் ஸ்கிப் ஆகிட்டு வரும். அதான் மிடில் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ருபேஷ் நான் சொல்றது புரியுதா? மிடில் டேர்ம் ஜீரோங்கிறது புரியுதா? சுதர்சனுக்கு புரியுதா? எஸ் மேம். ஓகே. அண்ட் சம் நடத்தும் போது அந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ சப்போஸ் பவர் 6ல இருக்கு, அப்போ 6 பவர் 6 பவர் 5 பவர் 4 3 2 1 அந்த மிடில் டேர்ம் மட்டும் இருக்காது. ஒரு டேர்ம் வந்து ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த டேர்முக்குள்ள போகும். ஸோ இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ல ஒரு சம் இருக்கு, அந்த எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். ஸோ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த டைப் 2ல ஈவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 6x power 6 minus 35x power 5 plus 56x power 4 minus 56x square plus 35x minus 6 is equal to 0. பாருங்க, an 6 minus 6 minus 35 plus 35 plus 56 minus 56. நியூமரிக்கலா நம்பர் சேம் தான், ஆனால் சைன் ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, டைப் 2ங்கிறது டிசைட் பண்ணிடுறீங்க இந்த எக்ஸாம்பிள்ல. ஸோ டைப் 2ல ஈவன் அப்படிங்கிறதும் டிகிரியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. இல்லை மிடில் டேர்ம் ஜீரோவா இருக்கா? எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 4 மிடில் எக்ஸ் பவர் 3 வந்திருக்கணும். எக்ஸ் பவர் 3ங்கிற டேர்ம் இல்லையா? அதான் மிடில் டேர்ம் கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். அப்போ நீங்க டைப் 2 ஈவனை வந்து சம்ம வந்து டைப் 2 ஈவன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸியும் கூட. மிடில் டேர்ம் 3 ஆ 4 ஆ மேம்? மிடில் டேர்ம் அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. எனக்கு இதுல இல்லாத டேர்ம் வந்து, இதுல மிஸ் ஆகிற டேர்ம் வந்து 0x3. ஓகேவா? அப்போ டோட்டலா சேர்த்து ஆட் பண்ணி 7 டேர்ம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 7 டேர்ம்ஸ் இருக்குன்னா 7 ஃபிங்கர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு 3 கட் பண்ணுங்க, அந்த சைடு 3 கட் பண்ணுங்க. மிடில் இருக்கிறதா மிடில் டேர்ம். ஓகேவா? ஓகே. அதாவது டிகிரி வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணும். 6 ஒருவேளை டேர்ம்ஸ் வந்து கரெக்டான ப்ராப்பர் ஆர்டர்ல இல்லைன்னா ப்ராப்பரா ஆர்டர் பண்ணிக்கோங்க. 6 5 4 3 2 1 கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 6 5 4 எனக்கு கியூபுங்கிற டேர்ம் இல்லை, ஸ்கொயர் எக்ஸ் 6 ஆனால் கியூபும் சேர்ந்தா டோட்டலாக 7 டேர்ம்ஸ் இருந்திருக்கணும். 7 டேர்ம்ஸ்னா லெஃப்ட்ல ஒரு 3 டேர்ம்ஸ் ரைட்ல ஒரு 3 டேர்ம்ஸ் எடுத்துட்டு நடுவில் டேர்ம் பார்த்தா தான் மிடில் டேர்ம். இங்க மிடில் டேர்ம்ங்கிறது எக்ஸ் கியூப்ங்கிற டேர்ம் ஜீரோவா இருக்கு. புரிஞ்சுச்சா? ஆமா, அதனாலதான் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டர், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது கம்பைன்ட்ல ஃபேக்டர் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வச்சு நான் டிவைட் பண்ணிட்டேன்னா கோஷன்ட் கிடைக்கும். இந்த கோஷன்ட்டை தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸா எழுதிட்டு ஃபர்தரா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். புரிஞ்சுதா? டிவைடுக்கு பதிலா ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இந்த இதுவா? இதை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரி, நீ டிவைட் பண்ணாதான் கோஷன்ட் கிடைக்கும். பவர் சப்போஸ் இங்க 6னா இங்க பவர் 4ல கிடைக்கும். ஓகே. இங்க வந்து 6ல இருக்கு இல்லையா, கிவன் ஈக்குவேஷன் 6ல இருக்குல்ல. எஸ் மேம். நீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பண்ணா கோஷன்ட் பவர் 4ல ஆரம்பிக்கும். ஆமாவா? ஆமா, புரியுதா? எஸ் மேம். பவர் 4ல ஆரம்பிக்கிறத திரும்ப இப்படி ஃபார்மட்ல எழுதுனா உங்க டைப் 1ல ஈவன் வருது பாத்தியா, இந்த ஃபார்மட்ல வந்தா ஒய்ன்னு சொல்லி சின்ன ஈக்குவேஷனா மாறும். ஓகே மேம். அதுக்கப்புறம் நீ சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே மேம். இன்னும் ஆல்ரெடி 1 மைனஸ் 1 2 ரூட், எனக்கு இன்னும் ரிமைனிங் 4 ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதான் டைப் 1ல ஆட் ஈவன், டைப் 2ல ஆட் டிகிரி ஈவன் டிகிரி. சம் பார்க்கும்போது இந்த 4 ரூல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ல கன்ஃபியூஷனே வராது. ஓகேங்களா? நோ
நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் அதுக்கு அடுத்தது. நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்னா இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்ல சம் இருந்ததுன்னா, நான் எழுதுற ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதாவது 2 cos square x minus 9 cos x plus 4 equal to 0. ஆக்சுவலா cos square x cos x sin trigonometry term சேர்ந்து வரும். இதை வந்து நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்றது இல்ல. ஆனா cos x நான் y இன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா 2y square minus 9y plus 4 equal to 0 ன்னு சிம்பிளிஃபை ஆகும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு ஃபர்தரா எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஃபார்மேட். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ருபேஷ்க்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. நான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே புக்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழகா புரியும். ஆஃப்டர் தட் நம்ம சம் செய்யலாம். ரேஷனல் ரூட் தியரம். இதுல உள்ள ரூட்ஸ் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல தான் கண்டுபிடிக்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சம்மும் கூட இதெல்லாம் வந்து ரேஷனல் ரூட் தியரத்தை சால்வ் பண்ற சம்ஸ் தான். அதாவது ரேஷனல் ரூட் தியரம். இந்த தியரத்தை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்மளுடைய இதுக்கு முன்னாடி உள்ள ரூல்ஸ் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0 வரல, சம் ஆஃப் ஆட் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு ஈவன் பவர் கோஎஃபிஷியன்ட் சேமா வரல, அண்ட் பவர் ஈவன் பவர் இருந்தா ஒய்ன்னு எடுத்து செய்வோம். அப்படி செய்யறதுக்குடைய ப்ரொசீஜரும் வரல அப்படின்னு சொன்னா இந்த தியரத்தை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரேஷனல் நம்பர் ரூட்டா இருக்கும், பி பை கியூன்னு சொல்றோம். இந்த பி அப்படிங்கிறது P is a factor of A0 and Q is a factor of AN. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே சம்ஸ் பார்த்தா லாஸ்ட் கிளாஸ் இதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இது P, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் P, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து Q. ஓ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 6 வரும். 6 உடைய ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக எழுதுறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ரூட் இருக்கும். ஸோ 8 ரூட்ல ட்ரையல் அண்ட் எரர்ல ஒவ்வொரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நமக்கு ட்ரூ சொல்யூஷனா கிடைக்கலாம். அந்த சொல்யூஷன் வச்சுட்டு ஓகே ஃபேக்டர் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த சம் நம்ம பார்ப்போம். இந்த ரேஷனல் ரூட் தியரத்துக்கு கீழே 3.26 நான் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ காட்டுவேன். இந்த பார்த்தீங்களா இப்படி ஃபார்மேட்ல ரூட்ஸ் எழுதுறோம். இங்க வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? டோட்டலா 4 தெரிஞ்சா பிளஸ் ஆர் மைனஸ் சேர்த்து பார்த்தா 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பை ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆஃப்டர் வெரிஃபைங் பை சப்ஸ்டியூஷன் ட்ரையல் அண்ட் எரர்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா -3/2ங்கிறது ஒரு 0வா வருது. அப்போ அதுக்கப்புறம் ரிமைனிங் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அவங்க தியரி மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்படி தியரியா எழுத முடியாது, இதுக்கு கால்குலேஷன் காட்டலாம். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். நம்மளோட ஈக்குவேஷன் P of x x power n P of 1/x எழுதுனா இட் இஸ் a type 1. பாருங்க, இட் இஸ் a type 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். minus x power n P of 1/x னா type 2. ஸோ நீங்க இதுவும் தெரிஞ்சுக்கிறது 1 மார்க்குக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா டைப் 1னா கண்டிஷன் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அப்படியே நீங்க காமன் டேர்ம் எக்ஸ் பவர் என் எடுத்து கொண்டு வர்றது டைம் நமக்கு எக்ஸாம்கள் டைம் வேஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணிடலாம், இந்த கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பை திஸ் தியரம். இந்த தியரம் படி
கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். பாருங்க, அந்த அதை தான் ரேஷியோ அப்படி டிவைட் பண்ணி காட்டுறாங்க. இப்படி டிவைட் பண்ணிட்டு அந்த ஏஎன் பை ஏ நாட், அதாவது ஏஎன்னும் ஏ நாட்டும் சேமா இருந்தால் டிவைட் பண்ணா 1 தான் வரும். அதுதான் லாம்டான்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வர்றத டைப் 1 அண்ட் செகண்ட் உள்ளது டைப் 2 அப்படிங்கிறது. அதாவது கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தால் டைப் 1 ரெசிப்ரோக்கல், மைனஸ்ல இருக்குன்னா டிவைட் பண்ண பிறகு கிடைக்கிற ரேஷியோ லேம்டா இஸ் ஈக்குவல் -1 இருக்கும். இது டைப் 2. சேம் நான் இதே எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருப்பேன். டைப் 1க்கு ஒரு எக்ஸாம்பிள், டைப் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் cannot have a zero as a solution. ஜீரோ சொல்யூஷனா இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது 1 மார்க்குக்கு. ஸோ இப்போ இந்த பேஜ்ல தான் ரிசல்ட் இருக்கு, நான் வித்தவுட் ப்ரூஃப். பாருங்க, இந்த லைன்ல பார்க்கலாம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as type 1 and type 2 according to the coefficients are சேமா இருக்கிறத இன் ஜெனரல் ஆர் கொடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் சைன் மட்டும் ஆப்போசிட் சைனா இருக்கும். ஸோ இதை வந்து we state some result without proof. சில ரிசல்ட் இருக்கு, ஆனால் ப்ரூஃப் கிடையாது. For an odd degree reciprocal equation of type 1, type 1ல odd டிகிரியா இருந்தா x is equal to -1 is a solution. ஓகேங்களா? odd degree reciprocal equation type 2. ஸோ அந்த டைப் 1லையும் டைப் 2லையும் odd டிகிரியை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. x is equal to 1 must be a solution. Even degree reciprocal equation type 2. Type 2ல ஈவனா இருந்தா middle term must be 0. Further, these two are solution. For an even degree reciprocal equation, by taking x plus 1 by x or x minus 1 by x, சம்ம டிபெண்ட் பண்ணி x plus 1 by x எடுப்போம், or x square plus 1 by x square கண்டிப்பா வரும். அடுத்தது சம்முக்குள்ள உள்ள சைனை பொறுத்து x plus 1 by x x minus 1 by x இருக்கலாம். இந்த x plus 1 by x or x minus 1 by x y-ஆ எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். We can obtain a polynomial equation of degree 1/2 of the degree of the given equation. Solving this polynomial equation, we can get the roots of a given polynomial equation. So இப்படி அசியூம் பண்ணிட்டு in terms of y-ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கலையா, அதை சால்வ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். இந்த மிடில் டேர்ம் 0 அப்படிங்கிறது ஆக்சுவலி இது வந்து டைப் 2ல உள்ள ஈவன் டிகிரி. அவங்க ஒரு எக்ஸாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது சம்முக்குள்ள உள்ளது கிடையாது, என்ன பண்றோம் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுவே ஒரு சம்மாவே நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் புக் இன்சைடு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சால்வ் அப்படின்னு கொடுத்தா கீழே ஆன்சர் வரைக்கும் இருக்கு பாருங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நீங்க டைம் கிடைச்சா அதை போட்டு பாருங்க. அடுத்தது இது வந்து டைப் 1ல ஈவன் டிகிரி. ஆக்சுவலா கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். இந்த சம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா டைப் 1ல ஈவன் டிகிரில வருது. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ரீசேஞ்ச் பண்ணிட்டு தான் கால்குலேஷனை போடுறோம். அடுத்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ நான் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு உங்க கொஸ்டின் இந்த ஃபார்மேட்லாம் இருக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். எக்ஸைஸ்ல கூட இது நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? டோட்டலி 7 சம்ஸ் இருக்கு. இப்போ நாம் அந்த ரூல்ஸை வந்து நம்ம புக்லையும் பார்த்தோம். யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். இப்ப டவுட்ஸ் இல்ல கிளியரா இருக்கா? இப்ப சம் சால்வ் பண்ணலாமா? சுதர்சன் ஓகே தானா? ஓகே.